அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் எதை மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எவற்றையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும், எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வந்தோம். அதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கின்ற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் எதை மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தியானித்தோம். கடந்த வாரத்திலே எப்படி பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரம் பாவத்திலே மோசமான பாவம் எது என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். எல்லா பாவங்களும் மோசமானது தான். ஆனாலும் கடவுளின் பார்வையிலே பெருமை மிக மோசமான பாவமாக கருதப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த பாவத்திலே விழுந்திருக்கிறார்கள் என்றால் நாம் அதிஜாகிரதையாக இருக்க வேண்டும். சாத்தான் எனப்படுகிறவர் ஒரு தேவதூதர், லூசிஃபராக இருந்தார். அவரும் இந்த ஒரு பெருமையினாலே தான் பூமிக்கு தள்ளப்பட்டார். ஆகையால் நாம் அதிஜாகிரதையாக இதை குறித்து எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நாம் சில வேத பகுதிகளை படித்து தியானித்து அதன் மூலமாக எப்படி லூசிஃபரும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் விழுந்தார்கள் என்பதை குறித்து நாம் சிந்தித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. லூசிஃபர் எப்படி விழுந்தார், ஏன் விழுந்தார் என்பதை குறித்து ஐசாயா புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனம் 12 முதல் 15 வரை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறத்திலுள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதங்களிலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, சொர்க்கத்திலே ஒரு நல்ல பொறுப்பிலே இருந்தவர் லூசிஃபர். அவர் பெருமையின் மூலமாய் கீழே இந்த பூமிக்கு தள்ளப்பட்டார். இதை நாம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவதூதர்களே பெருமையின் மூலமாக தள்ளப்படும் போது நாம் எத்தனை ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் சில வேத பகுதிகளை எப்படி தேவ பிள்ளைகள் இந்த பெருமையினாலே விழுந்தார்கள் என்று காணும்போது நாம் அந்த வலையில் விழாதபடிக்கு, சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் தியானிக்கலாம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16 வசனம் தொடங்கி 20வது வசனம் முடிய உசையாவை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருக்கு பல வெற்றிகளை கொடுத்தார், புகழை கொடுத்தார். இவற்றின் மூலமாக அவருக்கு மேட்டிமை வந்தது. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபத்தண்டின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆண்டவர் அவனுக்கு பல வெற்றிகளை அரசராக கொடுத்தார். இப்பொழுது அவன் ஆசாரியனாகவும் மாற வாஞ்சிக்கிறான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான
பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசையாவோடு எதிர்த்து நின்று, உசையாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறதற்கு பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக இயலாது என்றார்கள். அப்பொழுது உசையா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவனென்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பல வெற்றிகளை அவருக்கு கொடுத்தார், புகழை கொடுத்தார், கீர்த்தியை கொடுத்தார். ஆனாலும் பெருமை அதிகரித்த போது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணியையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெருமையின் எண்ணத்தோடு வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெருமையினால் நாம் கீழே விழுந்து விடக்கூடாது. அதே போல 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் வசனம் 12 தொடங்கி 19 வசனம் முடிய ஹெசக்காயாவின் வாழ்க்கையிலே அவர் பெருமைப்பட்டதன் காரணமாக எப்படி அவருடைய சந்ததியார் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹெசக்காயாவுக்கு ஆண்டவர் பல வெற்றிகளை கொடுத்தார். எதிரிகள் வரும்போது அவர்களை முறியடித்தார். எசேக்கியாவினுடைய ஆயுசு நாட்கள் முடியும் என்று கூறிய பின்னும் அவர் கசந்து அழுத போது 15 ஆண்டுகளை அவருக்கு கூட்டி கொடுத்தார். இவற்றின் பின்னே எசேக்கியாவுக்கு பெருமை அதிகமாக தோன்றியது. இந்த பகுதியிலே நாம் காண இருப்பது, அக்காலத்திலே பலாதின் குமாரனாகிய புரோத் பலதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருப்பதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். அந்த காலத்திலே அரசர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெகுமானங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஒருவர் சுகவீனமாக இருந்தால் அவர்கள் சுகப்பட்ட பிறகு அவர்களுக்கு உற்சாகப்படுத்த தம்முடைய பிரதிநிதிகளை அனுப்புவார்கள். அப்படியாக அந்த சிற்றரசர், அப்பொழுது பாபிலோன் மன்னர் நெபுகத்நேசர் மாதிரி இல்லை, சிற்று அரசாக இருந்தது. அந்த சமயத்திலே இவர் 15 வருடங்கள் கூட்டி கிடைத்த பிறகு, அந்த உபாதையிலிருந்து வந்த பிறகு அவருக்கு ஒரு வெகுமதிகளை அனுப்புகிறார். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையில் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேயா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உன்னுடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாவின் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும்.
நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எவ்வளவு ஒரு தன்னலக்காரனாக இருக்கிறார் என்று பாருங்கள். என்னுடைய காலத்திலே நடக்காமல் பிற்காலத்தில் நடந்தால் எனக்கு என்ன என்று இருக்கிறார். இவர் காண்பித்ததின் மூலமாக பிற்காலத்திலே அவருடைய வாரிசுகள் கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பெருமையில் அகப்படாமல் அதி ஜாகிரதையாக நடக்க வேண்டும். மோசேக்கும் இப்படியே நடந்தது. யூதா புஸ்தகம் 9வது அதில் இருப்பது ஒரே அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேவுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று சொன்னார். மோசேயின் சரீரத்தை குறித்து சாத்தானுக்கு, பிசாசுக்கு எப்படி ஒரு அக்கு வந்தது என்று பார்த்தால், மோசே தேவனுடைய நாமத்தை, அவருடைய பெருமையை திருடிக்கொள்ளும் ஒரு இடம் நாம் எண்ணாகம் 20வது அதிகாரம் 2 முதல் 12 முடிய இருக்கும் பகுதியிலே காண்கிறோம். தண்ணீர் இல்லாமல் இஸ்ரவேல் மக்கள் மோசேயுடன் முறையிடுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடத்தில் 6வது வசனத்தில் போய் நிற்கிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபைக்காரரும் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இப்பொழுது கவனியுங்கள், கலகக்காரர்களை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகமும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை நாம் விருதாவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கு கர்த்தர் கொடுக்கும் தண்ணீரை நாங்கள் கொடுக்க வேண்டுமோ என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது பேசுவதற்கு பதிலாக கோலை எடுத்து அடிக்கிறார்கள். நாம் அதி ஜாகிரதையாக இருக்க வேண்டும், பெருமைப்படக்கூடாது. இதனுடைய மற்ற பகுதிகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கின்ற யூடியூபிலும் www. என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.